அக்டோபர் 24. இரட்சண்ய கொம்பு. சிலுவையின் செய்தி நம்மை மீட்டெடுக்கும் இறைவன்மையாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. நற்செய்தியின் வல்லமையே நமது கிறிஸ்தவ வாழ்வை துவக்கி வைக்கிறது. சுவிசேஷமானது விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமையாயிருக்கிறது என்று அன்றைய உலகின் அரசியல் தலைநகராம் ரோம் மாநகர மக்களுக்கு வெட்கப்படாமல் பவுல் அறிவித்தார். ரோமர் 1:16. மார்க்க பக்தி உள்ள யூதனோ, அறிவு பெருத்த கிரேக்கனோ, கல்லாத பழங்குடியினனோ, எவருக்கும் எவ்வித வேறுபாடுமின்றி அவ்வல்லமை செயல்படும். எவ்வளவு புனிதமான மார்க்கச் சடங்காயினும், எவ்வளவு தத்துவ ரீதியான விவாதமாயினும், எவ்வளவு பழமையான பாரம்பரியமாயினும் அது மனிதரை ரட்சிக்காது. மக்களை நித்திய மீட்புக்குள் கொண்டு வர கடவுள் பயன்படுத்தும் ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பின் சரிதையானது வெறும் சரித்திர சம்பவம் அல்ல, அது வல்லமை நிறைந்த அருட்செய்தி. மிக கொடிய பாவியையும் நொடி பொழுதில் மாற்றிவிடும். அது சுவிசேஷம் என்பது வெறும் அறிவிப்பல்ல, அது ஒரு நபர். அதுதான் கிறிஸ்துவானவர். ரட்சிப்புக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. சிலுவையின் செய்தி நம்மை மீட்டெடுக்கும் இறைவன்மையாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. சுவிசேஷத்தை திருத்தூதுவர் பேதுரு அழியா வித்து என்று அழைக்கிறார். அதற்குள் உயிரும் வலிமையும் நிறைந்துள்ளது. நமது புது பிறப்பிற்கு காரணமான வித்து இதுவே. 1 பேதுரு 1:23. உன்னதமானவரின் வல்லமை மரியாளின் மீது நிழலிட்ட போது அவளது கர்ப்பத்தில் இயேசு உருவானார். லூக்கா 1:35. கிறிஸ்துவின் கன்னி பிறப்பு மனிதரால் கூடாதது, ஆனால் கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. மீட்கப்பட முடியாத அளவு பாவமுள்ள பாவி எவரும் இல்லை. கிறிஸ்துவின் சீடர்கள் அவரிடம், அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று வினவினர். அதற்கு அவர் மரியாளுக்கு காபிரியேல் கொடுத்த பதிலையே கொடுத்தார். ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலை. அது சாத்தானின் பிடியிலிருந்து பிடுங்கப்படுவதாம். நற்செய்தியே விடுதலை பிரகடனம். அது விடுதலை பெறுபவனை சிறையிலிருந்து சிம்மாசனத்திற்கு நடத்தி செல்கிறது. அது பாவியானவனை படு பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து பரத்திற்கு உயர கொண்டு போய் கிறிஸ்துவோடு அவனை விண்ணில் அமர செய்கிறது. இவ்வித அறிவினால்தான் சகரியா மீட்பை குறித்து பாடுகையில், இரட்சண்ய கொம்பை ஆண்டவர் உயர்த்தினார் என பூரித்தார். சுந்தர திருவசனம் இந்து தேசத்தும் நிலைக்க தூயனார் எமக்கருள் சொரிந்திட